பேசுங்க அப்படிங்கிறது தான். இங்க நிறைய பெண்கள் இருக்காங்க. நான் அவங்ககிட்டயே கேட்கிறேன், என்னென்ன சட்டம் இருக்குங்க? யாராவது கொஞ்சம் சொல்ல முடியுமா பெண்களுக்கு? சரி, நானே சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து சொத்துரிமை சட்டம் நம்மளுக்கு வந்திருக்கு இல்லைங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா குடும்பத்துல வெளியில பெண்கள் வன்முறை சட்டம் இல்லைங்களா? தெரியுமா? அபியூஸ் பண்ணா, நம்மள அடிச்சா வச்சா நம்ம வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 அது போடுறோம் இல்லையா? தெரியுமா? நிறைய கணவர் மேல போட்டிருக்காங்க பெண்கள் இல்லையா? டைவர்ஸ் கேஸ்ல மெயின் HMOP போட்ட உடனே டைவர்ஸ் கேஸ் போட்ட உடனே அடுத்தது நம்ம போடுறது டொமஸ்டிக் வயலன்ஸ். அவங்க அம்மா அப்பா எல்லாத்தையும் கொண்டு இருக்கோம். இப்போ நம்ம பாஸ்ங்கிற ஒரு சட்டம் வந்து நம்ம வேலை செய்யற இடத்துல நம்மளுக்கு ஹராஸ்மெண்ட், உமன் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுத்தா நம்ம வந்து அதுக்கான சட்டப்படி நம்ம நடவடிக்கை எடுக்க முடியும். தெரியுமா? அது நிறைய எங்க பெண்கள் வேலைக்கு போறவங்க இருக்கீங்க இல்லையா? தெரியுங்களா? இருக்குன்னு தெரியுமா? நாலாவது போஸ்கோ சட்டம், குழந்தைகளுக்கான பாலியல் வன்கொடுமை சட்டம் இருக்கு. இப்ப நான் முதல்ல சொன்ன சட்டம் பாத்தீங்கன்னா இந்த 4 முக்கியமான சட்டங்கள், இன்னும் நிறைய 4 முக்கியமான சட்டங்கள். ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து பெண்கள் சொத்துரிமை சட்டம் நம்மளுக்கு தெரியும் நல்லாவே. இன்னொன்னு, நம்ம அது மறந்தாலும் நம்ம வீட்டுல இருக்கிற ஆண்கள், நம்ம வீட்டுக்காரர் அது கண்டிப்பா அதுக்கு சப்போர்ட் பண்ணுவார். போய் கண்டிப்பா உனக்கான உரிமை இருக்குமா, நீ போய் வாங்கிட்டு வாங்க இல்லையா? அது நம்மளுக்கு வந்து கிடைச்சிடும், அதுக்கு சப்போர்ட் கிடைச்சிடும். ஓகே, செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா பெண்கள் வன்கொடுமை சட்டம், அது உங்களுக்கு தெரியும். டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், நம்மளை அடிச்சாலோ வச்சாலோ நீங்க வந்து கொண்டு வர முடியும், அது உங்களுக்கு தெரியும் நிறைய இது. பட் நான் 3 and 4 மட்டும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறேன். நம்ம வேலை செய்யற பக்கம் நம்மளுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுத்தா இல்லைங்களா, அதுக்கான விழிப்புணர்வு நிறைய பேர்கிட்ட இல்லை. எப்படி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா என்ன? நம்ம வேலை செய்யற பக்கம் வந்து இறுக்கி அணைச்சு சும்மா கொடுத்தா மட்டும்தான் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கிடையாது. புரியுதுங்களா? நம்மளை வந்து பார்த்தா, தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்தா, சிக்னல் கொடுத்தா, கண்ணடிக்கிறது, லிப் மூமெண்ட் கொடுக்கறது, தப்பான கண்ணோட்டத்தால நம்ம பார்க்கறது, இந்த மாதிரி பண்ணனாலே அது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான். ஓ, நம்மளதான் தொடல இல்லை, நம்மளதான் கை பிடிச்சி இழுக்கல இல்லை, அப்ப நம்ம ஏன் போய் அது கொடுக்கணும்? அது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இல்லையே, நம்ம எப்படி போய் இது சொல்றது அப்படிங்கிறது ஒரு யோசனையில நிறைய பேர் இருப்பாங்க பெண்கள். ஜஸ்ட் ஒரு கண்ணு தான் நடிச்சாரு, இதை போய் நம்ம எப்படி சொல்றது? ஆனா அவன் தப்பா நடக்கிறான்னு நமக்கு தெரியும், அவன் தப்பான கண்ணோட்டத்துல தான் நம்ம பாக்குறாங்கன்னு தெரியும். ஆனா இது அப்படி கிடையாது. இது எப்படி போய் நம்ம சொல்ல முடியும்? இது வருமா? இது இந்த லிமிட்ல வருமா? இந்த பார்டர் கிராஸ் பண்ணாது வருமா? அப்படிங்கிற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். தப்பான கண்ணோட்டத்துல பாக்குறது மட்டும் இல்லாம, இப்ப எக்ஸாம்பிள் ஒரு பாட்டே பாடுறாரு, நம்மள பார்த்து ஒரு ஃப்ரெண்டு பாடுனா அது தப்பு கிடையாது. அதே அந்த வேலை செய்யற இடத்துல நம்மள தப்பான கண்ணோட்டத்துல, அதாவது எப்ப அந்த பொண்ணு அன்கம்ஃபர்டா ஃபீல் பண்றாளோ, அவளுக்கு ஒரு நார்மலா இல்லாம ஒரு சின்ன ஒரு மனசுக்குள்ளார பட்டாலே அது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான். நீங்க தாராளமா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். உங்களுக்கான பாக்ஸஸ் ஒவ்வொரு உமன்ஸ் எங்க வேலை செய்யறாங்களோ அவங்க ஒரு பாக்ஸ் கண்டிப்பா இருக்கும், அங்க நீங்க போடலாம், அங்கே நீங்க சொல்லலாம். ஸோ நம்ம இந்த லிமிட், இதுதான் லிமிட் அப்படிங்கிறது இல்லாம, நம்ம எது லிமிட்னே தெரியாம இருக்காங்க. நீங்க எப்போ வந்து ஃபீல் பண்றீங்களோ, இவன் வந்து நம்ம கிட்ட வந்தாலே நம்ம கம்ஃபர்ட்டா ஃபீல் ஆகுது அப்படின்னாலே அந்த சட்டம் அங்க வேலை செய்யும். கண்டிப்பா அந்த சட்டம் வந்து உங்களுக்கு அங்க ஆக்டிவேட் ஆகுது. நீங்க வந்து சொல்லலாம், அவன் பார்வை சரியில்லை, அவன் தப்பான கண்ணோட்டத்துல பாக்குறான், அவன் பாடுறான் என்ன பார்த்து, தப்பான எண்ணத்தோட பாடுறான், தப்புதான். அந்த சட்டம் அங்க உங்களுக்கு பேசும். 4வது, சோ தப்பா வந்து நம்ம எப்ப வந்து அமைதியா போறோமோ, ஃபர்ஸ்ட் சிக்னல் கொடுக்கும் போது அமைதியா இருக்கிறோமோ, செகண்ட் சிக்னல் கொடுக்கும் போது அமைதியா இருக்குமோ, அதை தேர்ட் கொண்டு போகும். ஸோ எப்போ உங்களுக்கு அன்கம்ஃபர்டா ஃபீல் ஆனாலே அந்த மொமெண்ட்
கவர்மெண்ட் அந்த சட்டம் வந்து உங்களுக்கு உதவி செய்யும். 4வது போஸ்கோ சட்டம். போஸ்கோ சட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2012 வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்காக பனிஷ்மெண்ட் பெருசா இல்லை, சட்டங்கள் இருந்தாலுமே. ஆனா அந்த பாலியல் சின்ன குழந்தைகளுக்கான பாலியல் தொந்தரவு ஜாஸ்தியா தான் இருந்தது, நிறைய அஃபென்ஸ் நடந்துட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட் பண்ணி அது மறுக்கிற அளவுக்கு அவங்களை வந்து தூக்கு மேடைக்கு செல்ற அளவுக்கு கொண்டு போய் சட்டம் வந்து அதோட வேலை செஞ்சிச்சு. அமெண்ட்மெண்ட் பண்ணி ஹேங்கிங் கொடுத்தாங்க. கொலை பண்றவங்க கூட ஹேங்கிங் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு யோசிக்கிற நம்ம நாட்டில் பாலியல் வன்கொடுமை பண்றவங்க அந்த அளவுக்கு அமெண்ட்மெண்ட் பற்றி கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த 4 சட்டம் நான் வந்து இப்போ நம்ம வந்து இந்த குழந்தைகள் வந்து நான் பேச வேண்டியது எல்லாமே கையல் வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து எல்லாம் பேசிட்டு போயிட்டாங்க. சட்ட விழிப்புணர்வு கையலுங்களை ஒரு சீரியல் அந்த நம்ம பார்த்த குறும்படம் அதில் நான் சொல்ல விழிப்புணர்வு சொல்ல வேண்டியது எல்லாமே கையல் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்றதுன்னா, எங்க பார்த்தாலுமே தப்புன்னு பட்டா பெண்கள் முக்கியமா கண்டிப்பாக நம்ம குரல் கொடுத்தே ஆகணும். நம்மளுக்கு நம்ம தான் குரல் கொடுக்கணும். இன்னொன்று, எப்பவுமே வந்து பெண்கள் திமிரு பிடிச்ச பெண்களா, ஐயோ அந்த பொண்ணா திமிராச்சு, ஐயோ அவங்க அப்படியாச்சு, திமிரு இருக்கணும். ஏன்னு சொல்லுங்க, திமிரா இருக்கவங்க நேர்மையா இருக்கணும். சும்மா பாரதி கண்ட பெண் அப்படின்னா, பாரதி கண்ட பெண் வந்து நம்ம வெஹிக்கிள் ஓட்டுறனாலையோ மாடர்னா இருக்கிறனாலையோ பாரதி கண்ட பெண் இல்லை. நேர்கொண்ட பார்வை, கம்பீர நடை, ஒழுக்கம், இது எல்லாமே இருந்தாலும் பாரதி கண்ட புதுமை பெண். நம்ம மாடர்ன் ட்ரெஸ் போடுறதுனாலையோ, நம்ம ஒரு குரல் கொடுத்தனாலையோ, ஒரு அப்பாவி போட்டு 4 சாத்துறதுனாலையோ நம்ம பாரதி கண்ட புதுமை பெண்கள் அல்ல. பாரதி கண்ட புதுமை பெண்கள் நேர்கொண்ட பார்வை, அவருடைய குறிக்கோள் எல்லாமே உயர்தரமா இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து கரெக்டா கொண்டு போறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சொசைட்டில மரியாதையோடும் மானத்தோடும் நம்ம வாழணும். எங்கேயுமே எப்பவுமே குழந்தைகளுக்கு வந்து நம்ம குரல் கொடுக்கணும். குழந்தைகள் வந்து அந்த தப்பு நடக்குது அப்படின்னா, ஐயோ நம்மளுக்கு என்ன, நம்ம வந்து பார்க்கணும். முக்கியமா இந்த குழந்தைகள், குமார் சார் வந்து எங்க ஆபீஸ்ல வந்து எங்ககிட்ட பேசும்போது அவர் இப்ப சொன்னாரு, நாங்க வந்து சுப்பிரமணியம் சார் சொன்னாரு, நாங்க நிறைய பேருக்கு உதவி பண்றோம், நிறைய வந்து நாங்க திங்ஸ் வாங்கி கொடுத்தோம், we are happy, we are very much happy about that. பட் அதோட சேர்த்து இன்னொன்னும் இந்த கழகம் பண்ணுனா ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. முக்கியமா இந்த குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிற குழந்தைகள் பார்த்தீங்கன்னா பெரிய இடத்துல இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுறது எங்கன்னா இல்லாத குழந்தைகள், சேரிகள், குடிசைகள், இந்த மாதிரி இருக்கிற குழந்தைகள் தான். அவங்க அம்மா அப்பா வேலைக்கு போயிடுவாங்க, அவங்களுக்கு அவேர்னஸ் கிடையாது, அவங்கள வந்து ரொம்ப ஈஸியாக மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க. அப்படியே மிஸ்யூஸ் பண்ணினாலுமே பணம் கொடுத்து சரி பண்ணிடுறாங்க. உங்களுக்கு இது போய் என்ன கிடைக்க போகுது? அங்க வந்து அங்க சட்டத்தை வந்து அங்க வந்து சட்டம் கரெக்டா இருக்கு, ஆனா அவங்களை ஈஸியா விலை கொடுத்து வாங்கிடுறாங்க. இது போய் நீங்க அலைஞ்சிட்டு இதுக்காக என்ன, எதுக்காக? ஒவ்வொருத்தனுக்கும் பனிஷ்மெண்ட் கிடைச்சா விழிப்புணர்வு வரும், தொடர்ந்து யோசிப்பாங்க. ஆனா அங்க அந்த மாதிரி சான்சஸ், இங்க மாணவர்கள் ஜட்ஜ் இருக்காங்க, லாயர்ஸ் இருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு ஒரு 10 கேஸ் வருதுன்னா 3 கேஸ் தான் பனிஷ்மெண்ட் போகுது, 7 கேஸ் செட்டில்மெண்ட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு இது வந்து எங்க வருதுன்னா இல்லாத குழந்தைகிட்ட வருது. குமார் சார் வந்து அந்த கழகத்தின் மூலமா அங்க ஒரு அவேர்னஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். ஒரு முகாம் மாதிரி போட்டு ஒரு சண்டேஸ்ல ஏதோ ஒரு லீவ் நாள்ல நான் சொன்னேன், நான் ஃப்ரீயா கேஸ் நடத்தி தரேன், நான் ஃப்ரீயா அதுக்காக வந்து நான் அவேர்னஸ் நான் ஸ்பீச் கொடுக்குறேன். ஆனா முக்கியமா சேரியிலையும் இல்லாத குழந்தைங்க, குடிசைகள் இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம சட்ட விழிப்புணர்வு கொடுத்து ஆகணும். அதனால இந்த கழகத்தின் மூலமா நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி இந்த எவ்வளவோ நல்ல காரியம் பண்றாங்க, இதையும் பண்ணா ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஃபார் தட். வி ஆல் வந்து பேங்க் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனியோட சர்வீஸ் முக்கியமா. என்னோட பொண்ணு ஆக்சுவலா ரஷ்யாவில் வந்து மெடிக்கல் படிச்சுட்டு இருந்தாங்க. இந்தியன் பேங்க்ல வந்து நாங்கள் வந்து அமௌண்ட் போட்டிருந்தோம், அவங்க அங்கிருந்து அந்த ட்ராப் பண்ணணும். இந்தியன் பேங்க்ல மட்டும்தான் அந்த மணி டிரான்ஸ்ஃபர் வந்து கம்மியாகும், அந்த கமிஷன் ட்ராப் பண்ணும்போது. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அமௌண்ட் இங்கிருந்து போட்டாங்க, அது எடுக்க முடியல.
அது வந்து அவங்க ஏடிஎம் கார்டோ வித்ட்ராவோ பண்ண முடியல. நாட் ஓன்லி ஃபார் தட், அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு 4-5 பேருக்கு இந்த மாதிரி ஆச்சு. பேங்க்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சர்வீஸ் டிஃபிஷியன்சிக்காகவும் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகலாம். அதுவும் வந்து உங்களுக்கு சொல்லிடலாம். நாட் ஓன்லி ஃபார் திங்ஸ். அது நானே வந்து ஐயா கிட்ட ஆர்டர் வாங்கியிருக்கிறேன். ஐயா மறந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஐயா கிட்டே நான் ஒரு ஆர்டர் வாங்கினேன் பேங்க் டிஃபிஷியன்சிக்காக. ஜஸ்ட் டு ரிமைண்ட் தட் ஐயா தான் வந்து அது ஆர்டர் போட்டாரு. சரி, அதுக்காகவும் பேங்க்ஸ் மேலேயும் போடலாம், இன்சூரன்ஸ் கம்பெனி மேலேயும் போடலாம். இங்க இருந்த செந்தில் சார் வந்து கொரோனா கவாச் பாலிசி அப்படிங்கிறதுக்காக அமௌண்ட் போட்டிருந்தாரு. அந்த கொரோனா டைம் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலராக அந்த கொரோனா அஃபெக்ட் ஆனவங்களுக்கு வந்து பணம் ஒரு இன்சூரன்ஸ் வந்து கவாச் பாலிசின்னு ஒன்று எடுத்திருந்தாங்க. ஆனால் வந்து யாருக்குமே ஸ்டாக் ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்கல. இங்கே நிறைய பேர் ஸ்டாக் ஹெல்த் ஏஜென்ட்ஸாக இருக்கலாம் மேபி. ஆனால் வந்து அவங்க எல்லாத்துக்குமே வந்து ரீசன் வந்து இந்த பாலிசி ரிப்பீட் ஆகாதுன்னு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி கொண்டு போயிட்டாங்க. பட் நாங்கள் செந்தில் சாரோட கேஸ் ஆகட்டும், அவங்களுடைய ஃப்ரெண்டு கேஸ் ஆகட்டும், கண்டினியூஸாக 3 கேசஸில் கொரோனா கவாச் பாலிசியோட ஆர்டர் வாங்கி கொடுத்து தட் வாஸ் பப்ளிஷ்டு இன் இந்தியன் எக்ஸ்பிரஸ். 7 lakh rupees we got for one widow lady. She is having 2 daughters. அவருடைய ஃப்ரெண்டு தான், அவரோட ரிலேட்டிவோ சம் ஃப்ரெண்டு 2 பேர்த்தையும் எனக்கு வந்து அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அவங்களுக்கு அந்த 7 lakhs rupees இஸ் a huge amount for that. 7 லட்சம் ரூபாய் நஷ்டீடு வந்து கன்சியூமர் கோர்ட்டு கொடுத்ததுங்க. அது நான் இந்த டைம்ல கன்சியூமர் கோர்ட் பற்றி ஐயா பேசணும்னு நான் சொல்றேன். கன்சியூமர் கோர்ட் நினைச்சா எவ்வளோ அமௌண்ட் வேணாலுமே 1 lakhக்கு 7 lakh we got that. We are very happy. கன்சியூமர் கோர்ட்ல நாங்கள் அந்த ஆர்டர் வாங்கியிருக்காரு. பெண்கள் மற்றும் எனக்கு கொடுத்த தலைப்பு இதுதான், பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய சட்ட விழிப்புணர்வு. ஒவ்வொரு வேலை இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் பஸ்லையாகும் எங்கேனாலுமே நம்மளுடைய இதுக்காக நம்ம வாய்ஸ் கொடுத்தாங்க. கடைசியாக ஒன்று சொல்லிடுறேன். செவிக்கு உணவில்லை எனில் சிறிது வயிறுக்கும்